இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 100வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம். அதை யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவர் செய்த அற்புதங்கள் நம்ம நிறைய வேதத்தில் பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே நம்புகிறோம். இல்லை, இது நடந்திருக்க முடியாது, இது சும்மா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாருமே சொல்கிறதில்ல. அப்படியே நம்புகிறோம். அவர் இப்பவும் அதே மாதிரி அற்புதங்களை செய்கிறாரு அப்படின்னா அதையும் நம்புகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம். ஏகப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் தேவன் செஞ்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிச்சிட்ருக்கோம். சரி, அப்புறம் என்ன தான் பிரச்சனை? ஏன் நமக்கு மட்டும் அற்புதங்கள் நடக்கலை? நாம் எவ்வளவு நாளாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அவர் அற்புதம் செய்தார், இப்பவும் செஞ்சிட்ருக்கிறாரு, இனிமேலும் செய்வார் அப்படிங்கிறத நம்ம நல்லா நம்புகிறோம். ஆனால் நமக்கு செய்வாரா அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நம்பிக்கை வரமாட்டேங்குது. அந்த சந்தேகம்தான் நமக்கு தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களை தடுத்துட்ருக்குது. அதனால தான் தேவனால் நமக்கு அற்புதம் செய்ய முடியலை. சரி, சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ அதுக்கு தேவன் பதில் தருவார். 100வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு. நம்ம இதையே புது மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிருபை அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அங்கே பேரன்பு அப்படின்னு போடப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்தான் பேரன்பு. இதுதான் அந்த வசனம். இப்போது அந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தை தான் கிருபைக்கு பதிலாக அங்கே போடப்பட்டிருக்குது. கிருபை அப்படின்னா நமக்கு புரிகிறத விட பேரன்பு அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். அன்பு அன்பு அன்பு, அதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன், அடுத்த லெவல் தான் என்னது? பேரன்பு. இப்போ உங்கள் பையனோட 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து உங்கள் வீட்டில் விளாண்டுட்டுருக்குறாங்க. நீங்கள் எல்லாரையும் அன்பு செய்வீங்க, ஆனால் உங்கள் பையனை பேரன்பு செய்வீங்க. உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கும், 4 பிள்ளைகள் மேலேயும் உங்களுக்கு அன்பு இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பிள்ளை மேலே பேரன்பு இருக்கும். யாக்கோபு அப்படி தான் யோசேப்பு மேலே பேரன்பு வச்சுருந்தாரு. மற்ற எல்லா பிள்ளைகளை விட யோசேப்புவை அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அதனால் ஸ்பெஷலாக அவனை கவனித்தார். ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்தாரு. அதுதான் அந்த சகோதரர்களுக்கு பயங்கர பொறாமையை உண்டு பண்ணிச்சு. இப்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன். இதுதான் அந்த சத்தம். அவரை குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நேசகுமாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவோடைய நீதியினால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த அதே உறவில் தான் இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான நேசகுமாரனா பிதாவுக்கு இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் இப்போ தேவனுக்கு நேசகுமாரன் குமாரத்தியாக இருக்கிறோம். அப்போது அவர் நம்ம மேலே பேரன்பு வச்சிருக்கிறாரு. பேரன்புங்கிறது அவருடைய கிருபை, அது என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உங்கள் மேலே அவர் கிருபையாக இருக்கிறாரு, உங்கள் மேலே அவர் பேரன்பு கொண்டு இருக்கிறாரு. நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தகுதியே இல்லாத உங்கள் மேலே அன்பு செலுத்துறது பேர் தான் பேரன்பு. காரணம், நீங்களும் நானும் அவருடைய நேசகுமாரர்களாக நேசகுமாரத்தியாக இருக்கிறோம். அதனால் அவர் நம்மளை அவ்வளவு அன்பு செய்கிறாரு. இப்போது சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கி அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க, சூழ்நிலைகளை சாதகமாக்குனீங்க ஏசப்பா. எல்லா கண்களிலும் தயவு கிடைக்க வச்சிங்க ஏசப்பா. எங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிச்சிங்க ஏசப்பா. எங்களை யாருக்கிட்டேயும் வெட்கப்பட விடலப்பா.
நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்ககிட்ட யார் எதிராக இருக்கிறாங்களோ அவங்க கூடயும் இருந்து அப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. யாருடைய வீண் வார்த்தைகளிலும் எங்களை விழவிடாதபடிக்கு ஆமென் உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்தீங்கப்பா. நாங்கள் பேசும்போது எங்கள் எதிராளிகளுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வச்சிங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவங்க எவ்வளவு பெரிய சதி திட்டம் போட்டாலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் தேவன் எங்கள் கூட இருக்கிறதுனால, நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு முன்னாடி இருக்கிற அவங்களால நமக்கு தீமை செய்ய முடியாது, நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது, நம்மளை கேவலப்படுத்த முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம தனியால் இல்லை, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால யாராலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். நேசகுமாரன் நேசகுமாரத்தி அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் இன்றைக்கு நேசகுமாரத்தி நேசகுமாரன் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் இடையில இருந்த அதே உறவு இன்றைக்கு நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்குது. இது நாம் சம்பாதிச்சது இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக வாங்கி தந்தது. நம்ம எதுவுமே செய்யாமல், நம்மளுடைய கிரியை எதுவும் இல்லாமல் தேவன் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதிச்சு தந்திருக்கிற சுதந்திரம், அப்பான்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் நம்ம மேலே பேரன்பு கொண்டு இருக்கிறாரு. நம்ம மேலே அவர் கிருபை எப்பவும் இருக்குது. தகுதியே இல்லாதவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துறது பேர் தான் கிருபை. ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் சுத்தமாக தகுதியே இல்லாதவங்க, நம்ம ரொம்ப சிறியவங்க. ஆனால் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, பேரன்பாக இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க, விசுவாசிங்க, சந்தேகம் இல்லாமல் விசுவாசிங்க. ஆமென். உங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை அன்பு செய்கிறாரு. உங்களை பார்த்து நேசகுமாரன் நேசகுமாரத்தின் சொல்கிறாருங்கிறத சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. ஆமென். இதை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களுக்கு தான் செய்வார், உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு? தன் பிள்ளை தன்னை நோக்கி ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா தன்னுடைய தகப்பனால் எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சிருவார். அதே மாதிரி இவரால் முடியாத காரியமே இல்லை. நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் என்ன கேட்டாலும் தேவன் உங்களுக்கு செய்பவராக இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, ஜெபிங்க, தேவன் உங்களுக்கு அதை தருபவராக இருக்கிறாரு. ஆமென். இன்றைக்கு அப்பா எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் அப்பா நீங்கள் பார்க்குறீங்கப்பா. அந்த இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் உங்கள் மேலே அவங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு வந்திருக்குதுப்பா. ஆமென். அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நினைத்திருக்கிறீங்கப்பா. ஆமென். வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் இவ்வளவு நாளாக ஜெபிச்சிட்டேன், எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு வேதனையோடு ஜெபிச்சிட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்றைக்கு உம்முடைய கரம் தொடுகிறதுப்பா. உதவி செய்ய மகத்துவம் உள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. கட்டி அணைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. முத்தம் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நீங்கள் தள்ள மாட்டீங்கப்பா. உம்மை தேடி வந்த, உம்மை நாடி வந்த ஒரு பிள்ளையை கூட நீங்கள் தள்ளாதவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆமென். காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சி அதிக சந்தோஷப்படும் தேவன். ஆமென். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காய் அப்பா நீங்கள் சந்தோஷப்படுறீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்மை எடுத்து சொல்லும் பாத்திரமாக இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற நன்மைகளை பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க இவங்க தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அப்பா உம்மை ஆராதிக்கிறவர்களாக அவங்களும் மாறணும் ஏசப்பா. ஒரு காட்சி பொருளாக, ஒரு ஷோகேஸில் வைக்கிறக்கூடிய பொருளாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்கப்பா.
ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்யம், மந்திரம், செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.